ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். 2026 ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அடித்தது ஜாக்பாட் அப்படின்றத குறிப்பாக சொல்லலாம். ஸோ யாருக்கு இந்த ஜாக்பாட் அடிச்சிருக்கு? இந்த 2026 ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பணம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ யாருக்கு இந்த நல்ல செய்தி, யாரெல்லாம் இந்த பணம் பெற தகுதியுடையவர்கள் அப்படின்றத பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 ரேஷன் கார்டுக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட். உங்கள் சலுகைகளை பெற 3 முக்கியமான விதிமுறைகளை நீங்கள் செஞ்சே ஆகணும். மொபைல் எண்ணை தயவு செய்து இணைக்கணும். மொபைல் எண் செயல்பாட்டில் வைத்திருக்கணும். புதிய கார்டு மற்றும் சலுகைகள் இந்த பற்றி தான் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். கலைஞர் கனவு இல்லம் குறித்த ஒரு முக்கியமான கட்டுரை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க. பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படி வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விதிமுறைகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். மொபைல் எண் கண்டிப்பாக உங்கள் இதை கூட இணைக்கணும். தாலுகா அலுவலகத்தை அணுகி உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் எண் இணைக்கப்படவில்லை என்றால் அதை கிளியராக இணைச்சி கொள்ளுங்கள். உடனடியாக பகுதி தாலுகா அலுவலகத்துக்கு சென்று இந்த பதிவை பண்ணணும். 12 24 மணி நேரத்தில் ஒரு அப்டேட் கிடச்சிரும். நீங்கள் விண்ணப்பித்த முதல் 12 முதல் 24 மணி நேரத்துக்குள்ளார உங்கள் மொபைல் எண் கார்டின் இணைக்கப்பட்டுவிடும், ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டுவிடும். ஸோ உறுதிப்படுத்துதலுக்கு உண்டான குறுஞ்செய்தி 24 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். வெற்றிகரமாக இணைக்கப்பட்டவுடன் உங்கள் மொபைல் எண்ணுக்கு உறுதிப்படுத்துதல் மெசேஜ் அலர்ட் வந்துடும். ஓகேங்களா? இதன்படி தான் நீங்கள் அடுத்தடுத்து அமௌண்ட் எல்லாமே பெறது எல்லாமே இதன் மெசேஜ் மூலமாக தான் உங்களுக்கு வரும். மொபைல் எண்ணை செயல்பாட்டில் வச்சுருக்கோங்க. ஸோ மொபைல் எண் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் மெசேஜ் போகிற மாதிரி எல்லாமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. மொபைல் எண் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் கடையில் பொருட்கள் வாங்கும் பொழுதும் அரசு அறிவிப்புகளை வெளியிடும் பொழுதும் உங்களுக்கு குறுஞ்செய்திகள் வந்தடையும். குறுஞ்செய்தி வராத நிலையில் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவோருக்கு மெசேஜ் வரவில்லை என்றால் மொபைல் எண் சரியாக இணைக்கப்படவில்லை அல்லது ரீசார்ஜ் இல்லை என்ற பொருள். இதனை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். ஸோ புதிய கார்டு மற்றும் சலுகைகள். அரசு பண உதவி வழங்கும் பண உதவி. தகுதியுள்ள ரேஷன் கார்டுகளுக்கு அரசு அவ்வப்போது பண உதவிகளை உதாரணமாக ஒரு வாரத்தில் போன வாரத்தில் 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வழங்கினாங்க. 3 மாதம் அந்த மகளிர் உரிமை தொகை சேர்த்து ப்ளஸ் கோடையுடைய ஃபன் அப்படின்ட்டு ஒரு 2000 ரூபா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் புதிய ரேஷன் கார்டிற்கு விண்ணப்பிக்கும் பொழுது குறைந்தது 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே இது பொருந்தும். இந்த நிபந்தனைகள் மற்றும் அப்டேட்டுகள் அனைத்து வகையான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் பொருந்தும். இன்னொரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த ரேஷன் கார்டை பற்றி கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்த ஒரு விரிவான கட்டுரை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்த திட்டம் தாக்கம் மற்றும் செயல்பாடுகளை அலசுகிறது. திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 2030 ஆண்டுக்குள் தமிழக கிராமப்புறங்களில் மொத்தம் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் எல்லாமே கட்டி தருவாங்க. அதுவும் ரேஷன் கார்டை வச்சு தான். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 5 லட்சம் ரூபா வரைக்கும் கலைஞர் கனவு இல்லம் மூலமாக பணம் உதவி வரும். அதுவும் ரேஷன் கார்டை வைத்திருப்பவர் நபர்களுக்கு மட்டும்தான். முதற்கட்டமாக 2 லட்சம் வீடு கட்ட அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதிய அறிவிப்பு சமயத்தில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான முக்கிய அரசாணை தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வீட்டிற்கு 3.50 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட்டை கொடுக்கும். ஸோ ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களே தயவு செய்து இந்த வகையான அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த மாதிரி பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.